ஹல்லேலூயா. இப்ப தீர்க்கதரிசி நிற்கிற இடம் தேவாலயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் பிரசங்கிக்கிறத நான் என்னுடைய கண்களால பார்ப்பேன். ஹலோ, உள்ள இருக்கிறீங்களா? நான் கொஞ்சம் வேற விதம். நான் பிரசங்கிக்கிற வார்த்தையை என் கண்களால பார்ப்பேன். கண்களால பார்க்கலன்னா அந்த பிரசங்கத்தை அதோட விட்டுருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு பிரசங்கிக்கிற இந்த வார்த்தையை இந்த சபை மாம்சமாய் பார்க்கும். ஒரு ஆமென் வரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தீர்க்கதரிசியை எங்கே நடத்துகிறார் என்றால் தேவாலயத்திற்கு நேராய் நடத்துகிறார். எங்க நடத்துறாரு? தேவ ஆலயத்திற்கு நேராய். பக்கத்தில் இருக்கிறவங்களை கைகளை பிடிச்சு சொல்லுங்க, தேவ ஆலயத்திற்கு நேராய். தேவ ஆலயத்திற்கு நேராய். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல் காரியம், அவனை கொண்டு போன இடம் கிழக்குக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போனார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் தீர்க்கதரிசியிடத்திலே சொல்லுகிறார், இந்த ஆலயம் பூட்டப்பட்டிருக்க வேண்டும். ஹலோ, பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிங்க, கைகளை பிடிங்க, சீக்கிரம் கைகளை பிடிச்சு சொல்லுங்க, இந்த ஆலயம் பூட்டப்பட்டிருக்க வேண்டும். ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, இந்த ஆலயம் பூட்டப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சீக்கிரட் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆலயத்தை தெய்வம் என்ன செய்ய விரும்புகிறார்னா பூட்டுவதற்கு விரும்புகிறார். ஹலோ, பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, ஆலயத்தை கர்த்தர் பூட்ட விரும்புகிறார். அவர் பூட்ட விரும்புகிறார்னா ஏதோ ஒரு பயங்கரமான காரியம் ஆலயத்திற்குள்ள. கையை தட்ட விரும்புகிற பிள்ளைகள் கையை தட்டி, ஆலயத்தை தெய்வம் பூட்ட விரும்புகிறார் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை தெய்வம் செய்ய விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியம் இந்த மதியான வேளையில நடக்க போகிறது. ஏதோ ஒரு மகத்துவம் இந்த மதியான வேளையில நடக்க போகிறது. ஏதோ ஒரு தெய்வீக உறவு நடக்க போகிறது. பரலோகத்தின் ஆவியானவர் ஆலயத்திற்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயம் பூட்டப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, ஆலயம் பூட்டப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஆமென் வரட்டும். அடுத்த வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 44 அதனுடைய 2வது வசனத்தில் இருந்து வாசிங்க. ரஃபா மாமா ஷகதலா ரபா. என்னை நோக்கி, வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்க வேண்டும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு சொல்லுங்க, இதற்குள்